ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா, பெர்சன்டேஜ்ல இருக்க இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். எப்படி இன்கம் கண்டுபிடிக்கணும், எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும், எப்படி சேவிங் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லை 2 கொடுத்துருவாங்க. நம்ம மற்றதை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கணும். அப்புறம் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, புது இன்கம் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பார்க்க போறோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ சேவிங்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்புறம் இன்கம் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுத்துலயும் சேஞ்ச் இருந்தா, சேவிங்ஸ் வந்து அதாவது புது சேவிங்ஸ் என்ன இருக்கு, சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நியூ சேவிங்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ஓல்டு சேவிங்ஸ் நியூ சேவிங்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்போ பொதுவா நம்ம சம்பளத்த வந்து இன்கம்னு சொல்றோமா? இப்போ நமக்கு சம்பளம் வந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோமா? செலவு பண்ணத எக்ஸ்பெண்டிச்சர் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலவு பண்ண மிச்சத்த நம்ம சேவ் பண்ண போறோம். அதுதான் சேவிங்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணா சேவ் பண்ணா சரிங்களா? இப்போ நான் ஒரு டேபிள் வந்து குடுக்குறேன். அத நல்லா பார்த்துக்கங்க. இப்போ இன்கம் சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். ஓல்டு, நியூ. இப்போ இன்கம் வந்து இப்போ 100 இருக்கு அப்படின்னா, அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 20% இன்க்ரீஸ் ஆகுது. 120% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 80 இருக்கா, இப்போ நம்ம ரூ. 80 செலவு பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு? ரூ. 20 இருக்கு. ஓகேவா? இப்போ இன்கம் நமக்கு தெரியும். ரூ. 100 இருக்கு. இப்போ செலவு பண்ணது 80 இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னா, மிச்சம் எவ்வளோ இருக்கு? 20 இருக்கு. 100லேருந்து 80 மைனஸ் பண்ணீங்கன்னா 20 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அதே 80 தான் இருக்கு அப்படின்னா, நமக்கு சேவிங்ஸ் என்ன ஆகும்? 40யா மாறிடும். சரிங்களா? இந்த டேபிள் வந்து போட்டுக்கோங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்போ சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆ இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்க அப்படின்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். கரெக்டா? இப்போ சேவிங்ஸ் கேட்டாங்கன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளோதான். எல்லாத்தையும் இன்கம்ல இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ சேவிங் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேவிங் பை இன்கம் இன்டூ 100. அவ்வளோதான். இதே எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பை இன்கம் இன்டூ 100. ஓகேவா? அடுத்து இப்போ நியூ இன்கம் அப்படின்றது கேட்குறாங்க அப்படின்னா ஓல்டு இன்கம்மா இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அத்தனை பர்சன்டேஜ். இப்போ 110% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 110% பை 100. அதாவது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ நியூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே தான். ஓல்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 110 பை 100. அவ்வளோதான். Person's monthly income is 40,000 and the expenditure is 30,000. சரிங்களா? இப்போ மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோன்றது கேட்குறாங்க. சிம்பிள். நமக்கு என்ன தெரியும்? இன்கம், எக்ஸ்பெண்டிச்சரு, சேவிங்ஸ். ஓகே, இன்கம் வந்து 40,000 கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 30,000 கொடுத்துட்டாங்க. இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் சேவிங்ஸ் கிடச்சிருமா? எவ்வளோ இருக்கு? 10,000. அவ்வளோதான். சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சிம்பிள். அடுத்து a person's monthly income is 72,000 and the expenditure is 54,000. சரிங்களா? நீங்கள் வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இப்படி போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பார்க்கும்போதே தெரிஞ்சது. டேரெக்டாக நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 0 0 5 7 1 17,500 தான் நமக்கான சேவிங்ஸ். இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ் வந்து கிடைச்சிருங்க. ஓகேவா? அடுத்து a person's monthly income is 95,000 and he saves 2,800 every month. Find the monthly expenditure. அதே தான். இப்போ இன்கம்மையும் சரி, எக்ஸ்பெண்டிச்சரையும் சரி, சேவிங்ஸையும் சரி. இப்போ இன்கம் கொடுத்துட்டான் 95,000 ஓகேவா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சரை கொடுக்கலாம். சேவிங்ஸ் வந்து கொடுத்துட்டான் 28,000 கொடுத்துட்டான். இப்போ ரெண்டுத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிடச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள்.
95,000 மைனஸ் 28,000 அப்படின்னா 0.007 ஓகேவா? 67,000 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து மாடல் 2 ஃபைண்ட் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். ஓகேவா? எப்படின்னா சேவிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பை இன்கம் இன்டூ 100. சரிங்களா? சேவிங் பர்சன்டேஜ்னா சேவிங் பை இன்கம் இன்டூ 100. அதே எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு expenditure by income into 100. Okay, a person's monthly income is 50,000 and the expenditure is 35,000. Okay, income கொடுத்துட்டாங்க, expenditure கொடுத்துட்டாங்க. expenditure percentage கேட்குறாங்க. இதான் பார்த்தோம், expenditure percentage is equal to expenditure by income into 100. ஓகேவா? இப்போ 35,000 by 50,000 into 100. இதை அடிச்சோம் அப்படின்னா 7/10 வந்து 70%. ஓகேங்களா? 70% தான் நமக்கான ஆன்சர். அடுத்து a person's monthly income is 80,000 and savings is 24,000. இன்கம் கொடுத்துட்டாங்க, சேவிங்ஸ் கொடுத்துட்டாங்க. சேவிங்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பை இன்கம் இன்டூ 100. சரிங்களா? இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? 24,000. இன்கம் எவ்வளோ? 80,000 இன்டூ 100. இதை அடித்தோம் அப்படின்ற பட்சத்தில் இது 4 டேபிள் அடிக்கலாமா? 6 4 சார் 24, இங்கே வந்து 20, இங்கே வந்து 3, இங்கே 10. 3/10 வந்து 30%. 30% தான் நமக்கான ஆன்சர். A person's monthly income is 1,20,000 and expenditure is 96,000. Find the savings and savings percentage. ஒன்றும் இல்லை, இன்கம் கொடுத்துறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துறாங்க. இப்போ சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு சேவிங்ஸ். இப்போ 1,20,000லேருந்து 96,000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, என்ன இருக்குது? 24,000 தான் சேவிங்ஸ். ஓகேவா? சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? முன்னே பார்த்தா சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பை இன்கம் இன்டூ 100. சேவிங்ஸ் எவ்வளோ? 24,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை இன்கம் எவ்வளோ? 1,20,000 இன்டூ 100 அடிச்சோம் அப்படின்னா 2/10 வந்து 20%. 20% தான் நமக்கான ஆன்சர். அடுத்து இப்போ நியூ இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நியூ இன்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஓல்டு இன்கம் இன்டூ 100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணி பர்சன்டேஜ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ சம் போட உங்களுக்கு புரியும். பாருங்க, a person's monthly income is 40,000, expenditure is 30,000. சரிங்களா? If the income increased by 10% while expenditure remains unchanged, find the percentage increase in savings. சரிங்களா? இப்போ நான் சொன்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். சரிங்களா? ஓல்டு நியூ என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன் மந்த்லி இன்கம்ஸ் இஸ் 40,000. 40,000 வந்து மந்த்லி இன்கம் and the expenditure is 30,000. எக்ஸ்பெண்டிச்சர் 30,000 சொல்கிறாங்க. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்கும். சரியா? while if the income increased by 10% while expenditure remains unchanged. இப்போ இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இதில் வந்து 10% எவ்வளோ? 40,000ல் 4,000 நமக்கு தெரியும், பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியுது. இப்போ அந்த 10% ஆட் பண்ணோம் அப்படின்னா 44,000 தான் நியூ இன்கம். 10% இன்க்ரீஸ் ஆகுதா 110%ஆக மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அன்சேஞ்சாக இருக்கான். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அன்சேஞ்சாக இருந்துச்சுன்னா 30,000 தான் அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ சேவிங்ஸ் மட்டும் மாறும். சேவிங்ஸ் எவ்வளோவா மாறும்? 14,000 மாறும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேவிங்ஸ். இப்போது நியூ சேவிங்ஸ்க்கும் ஓல்டு சேவிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 4,000 rupees
டிஃப்ரென்ஸு சரிங்களா? 4000 ரூபீஸ் டிஃப்ரென்ஸுங்களா? இப்போ இந்த 4000 டிவைடட் பை ஓல்டு சேவிங்ஸ். ஓல்டு சேவிங்ஸ் எவ்வளோ? 10,000 ஓகேவா? இன்டூ 100 போட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துரும். சரிங்களா? 4/10 வந்து 40%. 40% தான் நமக்கான ஆன்சர். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிள் போட்டுக்கிறோம். ஓல்டு சேவிங்ஸ, நியூ சேவிங்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ 3 தனித்தனியா எழுதிக்கிறோம். இன்கம் குடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் குடுத்துருக்காங்க, சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்கம் வச்சுட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, இந்த 10% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்ற நியூ இன்கம்ம கண்டுபிடிச்சிடுறோம். எக்ஸ்பெண்டிச்சர் அன்சேஞ்ச்டா இருக்கனால 30,000 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நியூ சேவிங்ஸ் வேணும்னா, நியூ இன்கம்லேருந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணணும். நியூ சேவிங்ஸ் வந்து வந்துடுது. 14,000ன்றது வந்துடுது. சரிங்களா? இப்போ என்ன கம்பேர் பண்ணணும்னா, ஓல்டு சேவிங்ஸையும், நியூ சேவிங்ஸையும் கம்பேர் பண்ணணும். இது 2த்தையும் கம்பேர் பண்ணி, அந்த டிஃபரன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். 4,000ன்றது நியூ டிஃபரன்ஸா? அந்த டிஃபரன்ஸ் மைனஸ் ஓல்டு சேவிங்ஸ் டிவைட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல, நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். பாருங்க. A person spends 75% of his income. ஓகேவா? அப்புறம் if his income is increased by 20% while expenditure remains unchanged, find the percentage increase in saving. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பெர்சன்டேஜ் சம்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து 100% வந்து யூஸ் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஓல்டு, நியூவு, இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இப்படி நோட் பண்ணிக்கிறீங்களா? A person spends 75% of the income. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு? 75% ஸ்பெண்ட் பண்றாரு. 100%த்துல 75% வந்து ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா, எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாரு? 25 வந்து சேவ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இப்போ இஃப் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%. இப்போ 20% இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, 100ல வந்து 20 இன்க்ரீஸ் பண்ணா 120. ஓகேவா? 120% இருக்கு அப்படின்ற பட்சத்துல, எக்ஸ்பெண்டிச்சரும் அதே மாரி இருக்கு. சேஞ்சே ஆகலன்னா 25 தான் அப்படியே இருக்கு. சரிங்களா? ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். சேவிங்ஸோட பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நியூ சேவிங்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? நியூ இன்கம்ல இருந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிருமா? என்ன வரும்? 45ன்றது வருமா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோமா? 45 மைனஸ் 25 வந்து என்ன? 20. சரிங்களா? இப்போ இந்த கிடைச்ச இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஓல்டு ஓல்டு சேவிங்ஸ். ஓல்டு சேவிங்ஸ் என்ன? 25 இன்டூ 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வருது? 4 இங்க 5. 4/5 என்ன? 80%. சரிங்களா? அவ்வளோதான். சிம்பிள். இந்த சம் பாருங்க. A person's monthly income is 1,20,000 சொல்லிட்டாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு? 85% இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ல யூஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா? இஃப் his income is increased by 20%, expenditures remain unchanged அப்படின்னா, பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ஓல்டு இன்கம், ஓல்டு, நியூ. சரிங்களா? இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். சரிங்களா? இப்போ இன்கம் எவ்வளோ? 1,20,000 வந்து இன்கம்னு சொல்லிட்டாங்க. இதில் 85% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 1,20,000 இன்டூ 85/100. இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னா 1,02,000 வந்து வரும். சரிங்களா? 1,02,000 வந்து செலவு பண்ணுறாரு. மீதி எவ்வளோ இருக்கும்? 18,000 வந்து சேவிங்ஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 20% வந்து அவரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 20% இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 10% எவ்வளோ? 1,20,000ல 12,000 நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ 20%னா 24,000ன்றது நமக்கு தெரியும். இப்போ 24,000 இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ இன்கம் வந்து கிடைச்சிரும். 1,44,000 தான் நமக்கான நியூ இன்கம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றாங்க? அதே மாதிரி தான் இருக்கு. ரிமைன்ஸ் தி சேம்ன்றத சொல்றாங்க. இப்போ நியூ சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 42,000ன்றது வருதா? இந்த ரெண்டு சேவிங்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 24,000. சரிங்களா? 24,000. என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஸ் வந்து மேலே எழுதுறோம் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் என்ன எழுதுறோம்? ஓல்டு சேவிங்ஸ் தான் எழுதணுன்றதை சொல்லியிருக்கேன். 18,000 இன்டூ 100 பண்ணிங்கன்னா நமக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கிடச்சிரும். இதை அடித்தோம் அப்படின்னா இப்போ 4/3 வந்து நீங்கள்
சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்ற பட்சத்தில் இது இப்படியே தான் போயிட்டே இருக்கும். சரிங்களா? 1.333ன்னு போயிட்டே இருக்கும். 1.333% தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? ஓ சாரி, 1.333 இல்லை, இன்டூ 100ன்றதை மறந்துட்டு பாருங்க. 133.33% தான் நமக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். சரிங்களா? 1.33. தேங்க்யூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் இன்கம் கொடுத்தாங்க, இன்கம் கொடுத்துட்டு இப்போ வந்து சேவிங்ஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தாங்கன்னா சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஓல்டு இன்கம் கொடுத்தா நியூ இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருக்கிற பட்சத்தில் ஓல்டு சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறதும் பார்த்துட்டோம், நியூ சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறதையும் பார்த்துட்டோம், அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதையும் பார்த்துட்டோம், அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு 3 மாடல் இதில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு 3 மாடல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.